ஹாட்ஸ்டாரில் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய வெப் சீரிஸ்லேயே பல பேருக்கு ஃபேவரட்டான வெப் சீரிஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹார்ட் பீட் தான். இப்போ ஹார்ட் பீட்டோட சீசன் 3 கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் ஹார்ட் பீட் சீரியஸில் இப்போ வரைக்கும் தேஜு கேரக்டர் நடிச்சு வந்துட்டு இருந்த யோகலட்சுமி இப்போ ஹார்ட் பீட் சீரியஸ் தான் விலகிட்டதா ஒரு அதிர்ச்சியான போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணி ரசிகர் மத்தியில் கதி கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த நியூஸை கேள்விப்பட்டு அவங்க ஃபேன்ஸ் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். ஏற்கனவே ரீனா கேரக்டர் நடிச்சு வந்துட்டு தீபா பாலு கூட இனிமேல் நான் ரீனா கேரக்டர் நடிக்க மாட்டேன், ஹார்ட் பீட் சீரிஸை விட்டு நான் விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அது வந்து ப்ரொமோஷனுக்கான ஸ்பீச் அப்படிங்கிற ரிவீல் பண்ணிட்டு ஹார்ட் பீட் சீசன் 3 கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணி ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ தேஜு கேரக்டர் நடிச்சு வந்துட்டு இருந்த யோகலட்சுமி ஹார்ட் பீட் சீசன் 3லேருந்து விலக போகிறதா அஃபீஷியலாக அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணி தான் இப்போ இந்த ஒரு ஷாக்கிங்கான போஸ்ட்டை ரசிகர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் லாஸ்ட் டே ஷூட்டில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணி ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கேப்ஷனில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உண்மையாகவே என்னை மன்னிச்சிடுங்க, ரொம்ப ஒரு மாதிரி கனத்த பலவீனமான இதயத்தோடு தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இனிமேல் ஹார்ட் பீட் சீரியஸில் நான் எப்போவுமே நடிக்க மாட்டேன், இதை வந்து மன வேதனையோட உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த முடிவை நான் அவ்வளோ ஈஸியாக எடுக்கல, இருந்தாலும் எனக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்பையும் அதை வாங்குறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்படி தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. தேங்க்ஸ் ஃபார் த தேஜு. என் மேலே நம்பிக்கை வச்ச எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஹார்ட் பீட்டோட மொத்த டீமுக்கும் என்டையர் குழுவுக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஜேர்னியை இந்த அளவுக்கு மெமரிஸாகவும் ஸ்பெஷலாகவும் அழகாகவும் மாற்றினது நம்ம எல்லாமே ஒன்றா சேர்ந்து பயணித்த இந்த நாட்கள் தான், நம்ம செலிப்ரேட் பண்ண அந்த விஷயங்கள் தான். இந்த சீரிஸ் நடிச்சிருக்கக்கூடிய ரதி, விஜய், பிரீத்தம், அர்ஜுன், ரீனா, ராக்கி, நவீன், மானசா, குணா, தாப்பாக்கா, ரவி, அனிதா இவங்க எல்லாருமே என்னோட பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் கெஸ்டான கேரக்டர்ஸ் தான். இந்த ஜேர்னி முடிக்கிறதுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுத்த, அன்பு கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே நான் மறுபடியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட மெசேஜ், எடிட்ஸ், அன்கண்டிஷனல் லவ் இது எப்போவுமே என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்க தான் போகுது. உண்மையை சொல்லணும்னா வார்த்தைகளால் விவரிக்க முடியாத, வெளில சொல்ல முடியாத மெமரிஸாக தான் இருக்க போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் தேஜு கேரக்டரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பெண்களுக்கு அந்த தேஜு கேரக்டர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கா, அவ்வளவு அன்பையும் மரியாதையும் சம்பாரிச்சிருக்கா. நிறைய பேருக்கு உயிர் கொடுக்கறதுக்கு நான் இந்த கேரக்டர் நடிக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. தேங்க்ஸ் தேஜு, இந்த ஒரு ஜேர்னியில் என்னை வந்து ஒரு ஸ்பெஷலான கேரக்டராக மாற்றினதுக்கு. தேஜுவாக இருக்கிறத கண்டிப்பாக நான் மிஸ் பண்ண தான் போகிறேன். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு நான் மன்னிச்சிடுங்க. ஆனால் இது வந்து குட் பை கிடையாது, இது வந்து என்னோட கடைசி நடிப்பும் கிடையாது, கடைசி மேடையும் இல்லை. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு மீடியா மூலயமா உங்களை வந்து நான் என்டர்டைன் பண்ணி தான் இருக்க போகிறேன். கடைசி மூச்சு வரைக்கும் நடிப்பு தான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப சோகமாக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு வேறு ஏதாவது பட வாய்ப்பு வந்திருக்குதா, இல்லை வேறு ஏதாவது படத்தில் நடிக்க போகிறாங்களா, இல்லை வெப்சீரிஸ் நடிக்க போகிறாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறியாக மாறி இருக்கு. நீங்கள் தேஜுவை எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.